நான் வந்து பிராமண சரி பக்தன். சரி. இப்போது இறந்தவங்களுக்கெல்லாம் வந்து கர்மம் இந்த வருஷமான திவசம் பண்ணணும். சரி. அது பண்ணலைன்னா வரக்கூடிய சந்ததிகளாக பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி. இப்போ அந்த திவசம் பண்ணுறது போது அது ஒரு வியாபாரமாக தான் இருக்குது. சரி. அவங்களுக்கு தட்சிணை கொடுக்கறது, பிராமணர்களுக்கு தட்சிணை கொடுக்கறது எல்லாம் வந்து இருக்கவங்களுக்கு செய்ய முடியுது. இல்லாதவங்க என்ன பண்ணுறது சாமி? எது வந்து அந்த இல்லாதவங்க வந்து எது செஞ்சால் அவங்கள போய் சேரும்? செத்தவங்களுக்கு நீ திவசம் கொடுக்கறதால போய் சேராதுமா. இந்து மத சமுதாயத்தைப்படி செத்தவன் மறுபிறப்பு உண்டு. இப்போ முஸ்லீமில் வந்து மறுபிறப்பு இல்லைன்னுவாங்க, கிறிஸ்தவனில் மறுபிறப்பு இல்லைன்னுவாங்க, இந்து மதத்தில் மறுபிறப்பு உண்டு. மறுபிறப்பு எது வரைக்கும் எடுக்காமல் இருக்கும்? அது ஒரு காரியம் பண்ணுற 16 நாள் வரைக்கும் தான் எடுக்காமல் இருக்கும். அது வரைக்கும் தான் அந்த நினைவுகள் உங்கள்கிட்டயே சுத்தம், உன்னுடைய எண்ணத்திலேயே இருக்கும். அதுக்கப்புறம் அது தானாக மறந்து. இப்போ ஒரு தெருவில் நம்ம வீட்டில் வாடகை இருந்தோம், அந்த தெரு பார்க்கும் போகும்போதெல்லாம் நம்ம இருந்த வீடு நினைப்புக்கு வருது இல்லை? அதே மாதிரி நான் அது ஒரு வீட்டில் கொடுத்துன்னு இருந்தது இல்லை ஆன்மா. அப்போ அது வெளியே போச்சு. அந்த நினைப்பு அந்த 16 நாளைக்கு வரும். அந்த 16ஆவது நாள் கழிச்ச உடனே ஏன்னா உடல் இல்லாத உயிர் எங்காது, உயிர் இல்லாத உடல் எங்காது. அப்போ அது வேற உடல் எடுத்துக்கும். இப்போ எங்கள் அம்மா இருந்தாங்க, எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க. எங்கள் அம்மா செத்து ஒரு 25 வருஷம் ஆச்சு. இந்த 25 வருஷமாக நான் தோசம் பண்ணின்னுக்கிறேன். அவங்க இறந்த நாளில் பண்ணுறேன். ஆனால் எனக்கு தெரியும் எங்கள் அம்மா பிறந்து எங்கேயோ காலேஜில் படிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கினாங்க. அவங்க குழந்தை குட்டியோடு தாங்கிறாங்க. ஆனால் நான் தவசம் பண்ணின்னுக்கிறேன். அது ஏன் பண்ணுறேன்னா எங்கள் அம்மாவுக்கு பண்ணல, எனக்கு பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நான் எங்கள் அம்மாவுக்கு செய்யும் போது தான் என் பிள்ளைங்க அதை பார்க்குது. ஓ பாட்டிக்கு அப்பா இப்படி செய்தாரு, அப்பாவுக்கு இப்படி நம்ம செய்யணும்னு வழிகாட்டுறதுக்கு தான் இதை செய்கிறோமே தவிர செத்தவங்களுக்கு ஒரு பயனும் இல்லைம்மா. இது ஏன் நான் செய்கிறேன், எல்லாம் தெரிஞ்சும் நான் எதுக்காக செய்கிறேன்னு சொன்னால், அந்த 4 தவசம் காரியம் அப்படின்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் செத்தவொடனே இந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க கூட நினைக்க போகிறதே கிடையாது. நினைப்பானா? அம்மா நினைப்பானா? கண்ணெதிரி இருந்தாவே மதிக்க மாட்டேன்றான். அந்த நாளே மறந்துடுறாங்க நிறைய பேர். கண்ணெதிரி இருந்தாவே மதிக்க மாட்டேன்றாம்மா. அவங்க மறைஞ்சு போனவங்கள நினைப்பானா? நினைக்கவே மாட்டான். ஆனால் இந்த மாதிரி நாட்கள் வச்சிருக்குது எதுக்காகனா, அந்த 4வது நீ பெற்றவங்களை நினைடாமா உன் மனசில் அப்படின்றதுக்காக தான் இந்த தவசம் காரியங்கள் இதெல்லாம் வச்சிருக்குது. இந்த காரியம் எல்லாம் தெரிஞ்சு இவங்க இல்லை மறுபிறப்பு எடுத்துட்டாங்கன்னு நான் ஏன் செய்கிறேன் அப்படின்னா, அந்த நாள் ஒரு 50 பேருக்கு என்னால் சோறுபட முடியுது. அப்போ 50 பேருனுடைய உடலையும் இறைவன் வாழறான். அந்த 50 பேர் இறைவனுக்கு நான் தானம் பண்ணுறேன்னு பண்ணின்னுக்கிறேன். இது வரைக்கும் 25 வருஷமாகவும் பண்ணின்னுக்கிறேன். ஏன்னா தானம் பண்ணுறது, இந்த காரியம் பண்ணுறது தவறு இல்லை. நம்ம பின்னாடி வர சந்ததிங்க நமக்கு வழிபடணும்னா இதெல்லாம் நல்வழிப்படுத்துறதுக்கு தான். ஆனால் அதுக்குன்னுட்டு ஐயரை கூட்டுன்னு வந்து ஒரு 5000 கொடுத்துட்டு சாப்பாடு செலவு ஒரு 10,000 வச்சுட்டு இல்லாத கடன் வாங்கி பண்ணிட்டு பண்ணக்கூடாது. ஏன்னா ஐயர் வந்து ஒன்றும் சொல்லி உங்கள் அம்மா கிட்ட போக போகிறதில்ல, உங்கள் அப்பா கிட்ட போக போகிறதில்ல. நீ மனசில் நினைக்கிற தெரியுமா, அந்த நினைவு தான் அவங்களாண்ட போகும். அதனால் ஐயரையும் கூப்பிடாத, தைரியம் கூப்பிடாத. நீ உன் சக்திக்கு என்னவோ அதை செய், அதுவே மன நிறைவு கொடுக்கும். கடவுளை ஐயர் கோயிலில் சொல்கிறாருன்னா ஐயர் வந்து அவர் சொன்னோன்னு உன் கூட வர்றாரு கிடையாது. மனசு கடவுள்ன்றது உன் மனசுக்குள்ளே தாங்குது. உன் மனம் ஏதோ நினைக்குதோ அதுவோ அது ஆக போகுது. அதனால் மற்றவங்க சொல்கிறதால அது ஆகாது. அதனால் உன் சக்திக்கு என்னவோ அதை செய், அது தப்பு இல்லை. சரி சாமி. அப்புறம் இன்னொன்று வந்து கனவுகளை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. கனவுகள் வந்து நம்ம எண்ணத்தோட பிரதிபலிப்பு தான் சொல்லியிருக்கீங்க. எனக்கு தினம் கனவுங்கிறது தத்ரூபமாக இருக்குது. எனக்கு நிறைய நாள் வந்து அந்த கனவுல நடக்கிற மாதிரியே இருக்குது. நாய் துரத்துற மாதிரி, பூனை கடிக்கிற மாதிரி, இந்த மாதிரிலாம் வந்து நான் கனவுல கத்த ஆரம்பிச்சிடுறேன், அழுக ஆரம்பிச்சிடுறேன். எழுந்திருக்கும் போது தலைவலியோட தான் எழுந்திருப்பேன். இதெல்லாம் வந்து எண்ணங்கள் பிரதிபலிப்புன்னு தெரியுது. இருந்தாலும் நம்ம படுக்கும் போது நினைச்சு மறக்க முடியல. படுத்துனுக்கும் போது கனவு வந்தது, பூனை கடிச்சது, நாய் கடிச்சது, எலி கடிச்சது. மூச்சுக்கும் போது வந்து கடிச்சுதா? கடிக்கல. அப்ப கனவுன்றது ஒரு பொய், நம்ம மன பிரம்மை, நம்ம மனத்துக்குள்ள ஏற்பட்ட எண்ணங்கள் காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மைண்ட்ல வந்து எண்ணம் கருத்து 2 இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த 2 வகையில் செயல்படுது. எண்ணம்ன்றது ஒரு நாளைக்கு 1 கோடி எண்ணம் மனுஷனுக்கு உதயமாகுது. நேற்று சாப்பிட்டது என்ன பண்ண இன்னைக்கு தெரியாது.
இல்லையா? அப்போ அது எண்ணத்தோடு போயிடுச்சு, கலைஞ்சு போயிடும். எண்ணம்ன்றது கருத்துன்றது கலையாது, அது மூளையில் பதிவாகும். அந்த பதிவுகள் தான் கனவுகளாக நமக்கு திரும்பி 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 நம்ம வாழ்க்கையில் பிறந்து வளர்ந்து அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடந்திருக்காது, பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் கனவுல அது வரும். இது கனவுன்றது ஒரு பிறவி இது மட்டும் வர்றதில்லை, பல பிறவி இதுவும் வருது இல்லை. இது எதனால் வருது? அந்த பதிவுகள் ஆகிக்குது பாரு, அந்த பதிவுகளால் வருது. இந்த பாடம் வாங்குறவனுக்கு கனவே வராது. அதான் வித்தியாசம் இதுக்கும் மற்றவனுக்கும். சரி சாமி, இப்போ வந்து இறந்து போனால் அந்த 16 நாள் 12 நாள் வந்து இங்கே தான் இருக்குது அந்த ஆன்மா. அதுக்கப்புறம் வந்து மேலே போனோடனே அவங்களோட பாவ புண்ணியத்துக்கு அப்புறம் மறுஜென்மம் எடுக்குதுங்கிறாங்க. மேலெல்லாம் போவாது, மேலே போக வழி தெரிஞ்சுக்கினா தான் மேலே போகிறதுக்கு. அது கருட புராணத்தில் அப்படி சொல்கிறாங்க. கருட புராணத்தில் சொல்லிடுவோம் மனுஷனை நல்வழிப்படுத்துறதுக்கு. கருட புராணத்தில் மனுஷனை நல்வழிப்படுத்துறதுக்கு சொல்லியிருக்கிறானே தவிர மனுஷன் அதுபடி போனால் தானம்மா போகிறதுக்கு. போனால் போகலாம், போக முடியலையே. இவன் உடல் மேலே ஆசையும் பணத்து மேலேயும் ஜனங்க மேலேயும் பற்றி வச்சு தெரியுறன்னு கடவுள் மேலே எங்கேருந்து வரும்? எப்போ ஒரு முறை போய் எங்கேயும் வேலை இல்லைன்னா கோயிலுக்கு போய் சாமி எங்கேயும் பொழப்பு இல்லை சாமி, நாளைக்கு என்ன அவனுக்கு பொழப்புக்கு வழிபடணுன்னுவான். இல்லை ரொம்ப பணக்காரனாக இருந்தால் அவனுக்கு போவே நேரம் இருக்காது, கோயிலுக்கு போகிற நேரம்லாம் பிஸியாக வியாபாரம் நடக்கும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு வயல் கிடச்சா ஐயா இவ்வளோ சம்பாரித்து வச்சுக்கிறேன், இதை பாதுகாக்கணும் அப்படின்னு அவன் ஜாமி கும்பிடுவான். 40 வருஷத்துக்கு முன்னாடியே நான் மீடியாவில் கேட்டேன், அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு இல்லாதவன் கோயிலுக்கு போகிறான், கோடி கோடியாக கடவுளையே வாங்கக்கூடிய அளவு பணத்தை வச்சுறான், அவனும் கோயிலுக்கு போகிறான். இவன் என்ன கேட்டான் அவன் என்ன கேட்டான் அப்படின்ட்டு. ஏன்னா அவன் கேட்டான் அடுத்த வேலைக்கு சோறு கிடைக்கணும்னு கோவிலுக்கு போனான், இவன் போனா என்ன இருக்கிறத பாதுகாக்கணும்னு போனானே தவிர 2 பேருமே கடவுளை கும்பிட போல இல்லையா? கடவுளை கும்பிட போனோம், கடவுளாண்ட போனால் கண்மூடிக்கு நிற்கணுமே தவிர பிஸ்னஸ் கடையில் போய் கேட்குற மாதிரி கேட்டுன்னு கூடாது. ஆனால் இன்னைக்கு மனுஷன் என்ன பண்ணிட்டான், கோயிலுக்கு போனோன்னா சாமிக்கிட்ட 1/2 மணி நேரம் பேசுகிறான். ஆனால் சாமிக்கு காதே கிடையாது. அப்புறம் இவன் சொன்னது எங்கேருந்து கேட்கும் இல்லையா? தனக்கே சொல்லிக்கிறான். இவனுக்கே இவன் ஆறுதல் படுத்திக்கிறதுக்கு இவன் சொல்லிக்கிறது. சாமி செய்கிற மாதிரியும் சாமி கிட்ட சொல்லிட்ட மாதிரியும் இவனா ஒரு பிரம்மையை கற்பனையை உண்டாக்குறானே தவிர இதில் எந்த வித நிஜமும் இல்லைம்மா. உன் விதி என்னவோ அது முடிவு. அதை மீறி உலகத்தில் எதுவுமே நடக்காது, எந்த மனிதனுக்கும் நடக்காது. இன்னுமே கேள்வி கேட்கவே எதுவும் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் விளக்கம் கொடுத்துருக்கீங்க. உங்களோட ஒவ்வொரு வீடியோ பார்க்கவும் எல்லாமே உணர முடியுது, என்னால் எல்லாம் உணர முடியுது. எல்லாம் சொன்னது எல்லாமே 101% சரியாக இருக்குது. ஆனால் அதை புரிஞ்சு அந்த நிலையில் போகிறதுக்கு தான் மனப்பக்குவம் வேணும். பக்குவப்படாது. ஏன்னா மனமாகப்பட்டது அது 2 இடத்துல தெரியும். ஒன்று உள்ளே சுற்றி கற்பனையை உண்டாக்கிக்கணும், இல்லை வெளியே போய் சுற்றிட்டு வந்துடும். இருக்கிற எண்ணத்தெல்லாம் ஊரில் இருக்கிற எண்ணத்தெல்லாம் எடுத்துன்னு வந்து வச்சிடும். அந்த வெளியே இருக்கிற எண்ணமெல்லாம் நமக்கு உதயமாகும், இல்லை உள்ளவே இந்த கற்பனை பண்ண எண்ணங்கள்லாம் கனவாக வந்துடும். இது 2 விதத்தில். ஆனால் இதை ஒரு விதத்தில் நீ எங்கேயும் வெளியும் போவேனா, நீ எதையும் நினைக்குவேனா, சும்மா உட்காந்துக்கிறன்றது தான் இந்த வேலை. சும்மா இருப்பதே சுகம். சரி சாமி, எனக்கு இப்போ ஒரு 6 மாசமா இந்த கை இடத்துக்கு டாக்டர் கிட்ட தான் போய் பார்க்கணும். இல்ல இது வந்து அந்த வலி தீர்றதுக்கு அதுவும் கர்மா தாங்கிறா. அப்படிங்கிற எல்லாம் உடல் சம்பந்தப்பட்ட அத்தனையும் கர்மாமா. உடல் சம்பந்தப்பட்டது அத்தனையும் கர்மா. ஆஹா நான் ஒரு பாவமும் பண்ணலைங்க, நான் பிறந்ததுலேருந்தே புண்ணியம் தாங்க பண்ணினுங்கிறேன்னுவான். போன பிறவியில் பண்ணலையா? பட்டினத்தார் அவ்வளோ பெரிய மகான், ராஜாவை விட பெரிய பணக்காரனா இருந்தவன் மொத்தத்தையும் உதிரி போட்டு கோமனம் கட்டி ரோட்டுக்கு வந்துட்டான். உஜினி நாட்டில் போய் அவனுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அந்த கதையெல்லாம் நான் ரொம்ப பெருசாக போவோம். உஜினி நாட்டில் தண்டனை கொடுக்குறாங்க. அப்போது உஜினியில் சொல்கிறாரு, ஐயா சராசரி எனக்குன்னு எதையுமே நான் வச்சுக்கல, என் வாழ்வே நீ தான். ஆனால் எனக்கு ஒரு மனிதனால் தண்டனை கொடுக்க முடியாது, நீ தான் தண்டனை கொடுக்கணும். ஆனால் இந்த உடல் எடுத்து நான் ஒரு பாவமும் பண்ணலை, ஆனால் போன பிரிவில் நான் என்ன பாவம் பண்ணணும் தெரியல, அது இங்கே நடக்கிற மாதிரி இருக்குதுன்னு அந்த கழுகு மரமே எரிஞ்சு போயிடும். அவ்வளோ பெரிய பட்டினத்தார் சொல்கிறாரு, போன பிரிவில் செய்த பாவம் இந்த பிரிவில் வந்து நமக்கு தெரிஞ்சும் தெரியாதையும் எவ்வளோ பாவம் பண்ணிக்கிறோம். அப்போ வரதானே செய்யும், அனுபவிச்சு தானே ஆகணும். அதுக்கு மாத்திரையை ஊசி போட்டுன்னு காலத்தை தள்ளிட்டு போக வேண்டியதுதாம்மா. நீங்கள் எங்கேருந்து வரீங்க, என்ன விஷயமா வந்தீங்க, என்ன நடந்தது? எங்கள் பையன் வந்து பணத்தை நிறைய விரயம் பண்ணிடுவான். சரி. அது வந்துட்டு பண்ணாமல் இருக்கணும், இனிமேலாவது செய்யாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன். சரி.
இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பிழைச்சது இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அது கரெக்டாக நடந்தது. இப்போ பணம் வரையும் நடக்கலை. அவனும் நல்லா இருக்கான். எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். நான் இங்கே 9வது வாரம் இன்னைக்கு வந்து கோயிலில் வந்து முருகனுக்கு அபிஷேகத்தை கொடுத்துருக்கேன். அது பண்ணுறதுக்காக இன்னைக்கு வந்தேன். நல்ல விஷயமா வருவார். அதான் சார், மிகவும் நன்றி நீங்கள் இந்த சொன்னதுக்கு. எனக்கு ஒரு சந்தேகம். நிறைய விஷயத்தில் எங்கேயாவது சொன்னால் பித்துக்கள் சாப்பிட்றவங்களுக்கு இருக்குது, பித்துக்கள் சாப்பிட இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு பாவமும் கிடையாது. மனுஷனுக்கு அபாவம் பண்ண பாவம் தான். பித்திருக்களுக்கு வேறு வேலை கிடையாதா? ஏமா எங்கே உட்காந்துங்கிறான் பித்திருக்கள்? அவன் பாவம் வர்றது நேராக வந்து சொல்ல வேண்டியது தானே. நான் தான் உங்கள் சொந்தக்காரு, நீ இந்த பாவம் பண்ணுற, அதனால் உனக்கு இந்த தண்டனை கொடுக்குறேன் பித்ரு வந்து சொல்ல வேண்டியது தானே. எவனோ மூட அன்றைக்கி காலத்தில் ஏமாற்றி வச்சான் ஜனத்தனா, அதை இன்னும் நம்பிக்கின்னு இருக்கிறீங்கள. பித்திருக்கள்னு எங்கம்மா இருப்பான்? உங்கள் அண்ணன் செத்து போயிட்டாருன்னா நாளைக்கு 10 நாள் 15 நாள் போட்டு வேறு இடத்துல பிறந்து வாழ்வார். அப்புறம் அவர் எங்கேருந்து உங்களுக்கு சாபம் கொடுப்பாரு? உங்கள் அம்மா செத்து போட்டாங்கன்னா 15 நாள் போட்டு வேறு இடத்துல பிறக்க போகிறாங்க. அவங்க எங்கேருந்து உங்களுக்கு சாபம் கொடுப்பாங்க? இந்த மாதிரி மனுஷனை பயம்படுத்தியே வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க. எங்கள் அண்ணன் மகனுக்காக தான் நான் கேட்குறேன். நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறேன்னா இப்போ நான் கூட ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு கூட. ஆனால் அதனால் எங்கள் அப்பா வந்து எனக்கு பாவம் பண்ணுறாருன்னு சொல்கிறாரு. நான் பண்ணுறாரா? எங்கள் அம்மா வந்து பண்ணுறாங்களா? நான் பண்ணுற தவறுக்கு நான் கஷ்டப்படுறேன். அது மாதிரி அவன் பண்ணுற தவறு அவன் பண்ணுற நன்மைக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழ்க்கை அமையுது. பித்ருகளுக்கு வேறு வேலையே கிடையாதா? அது எங்கே இருக்குது? இப்போ நம்ம கூட வந்தால் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாகுது, ஏன்னா கொஞ்சம் எத்தனை வந்து கொடுன்னு நம்ம அதுக்கிட்ட பித்ருக்கிட்ட சொல்லு, இது மாதிரி நான் இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கிறேன், பையன் எல்லாத்தையும் வீணாக்கிட்டான், நான் உன்னை வருஷம் கும்பிடுறேன், எனக்கு ஒரு பொட்டி எத்தனை வந்து கொடுத்துடுன்னு பித்ருக்கிட்ட கேள்வி. ஏமா பித்ருவாகுது கித்ருவாகுது? மனுஷன் இருக்கிறான், அவனை மதிக்க மாட்டேன்றான். எங்கேயோ செத்து பிறந்து வாழ்ந்துன்னுக்கிற பித்ருவை நினச்சின்னு இருக்கிறீங்க. எங்கம்மா இருக்கிறான் பித்ருவு? பித்ரு சுத்துச்சுன்னா உலகம் தோணின காலத்துலேருந்து பித்ருவங்க இருந்ததுன்னா நம்ம எந்த மூலிக்கு நாசனமாக போடுவோம். பித்ரு நம்ம மேலே நடந்து போடும். சும்மானா எவனோ ஏதையோ காலத்தில் ஏமாற்றி வச்சான் பித்ருன்னுட்டு அவன் பொழப்புக்குன்னா அத்தை வந்து இன்னும் போய் எடுத்துன்னு தெரியுறீங்களே. நம்ம செய்கிற பாவம் புண்ணியம்தான், நம்ம விதி தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணோம். எந்த பித்ருவுக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது. உடலை விட்டு உயிர் பிரிஞ்சு போச்சுன்னா உடல் அடையாளம் தெரியுமா? இவர் எங்கள் அண்ணா, இவர் எங்கள் தங்கச்சி, இவர் என் சம்சாரன்னு. யாருமா எவமா புழுவத்தை வந்ததுன்னு பேசுகிறீங்க நினச்சின்னுக்கிறீங்க? அதெல்லாம் பொய்யான விஷயம். நீங்கள் இருக்கிறது நிஜம், நீங்கள் இருக்கிறது நன்மை, நீங்கள் செய்யறது தீமை. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை, உங்கள் விதி இதை முடிவு பண்ணணும். இந்த பித்ரு கடவுள் இதெல்லாம் வேலையே கிடையாதுங்க. மனுஷன் செய்கிறது மனுஷனே தான் அனுபவிக்கணும். ரொம்ப நன்றிம்மா. வணக்கம்மா. நான் பெங்களூர்லேருந்து வரேன் சாமி. ரொம்ப சந்தோஷம். சொல்லுமா. இப்போ நம்ம தலைமுறையாக முனேஸ்வரனை கும்பிட்டுன்னு வர்றோம். சரி. அதுக்கு பலி கொடுக்குறோம். சரி. இப்போ நம்ம அப்பா செஞ்சார், இப்போ நம்ம செய்கிறோம், இப்போ நம்ம சந்ததி செய்ய போகிறோம். அது கண்டினியூ பண்ணணுமா? இது அதுக்கு முனேஸ்வரனா யாருமா? அது தெரியலையா சாமி? அது உங்களுக்கு தெரியாது தானே கும்பிட்டுருக்கிறீங்க? ஆமாம், தெரியாததான் செஞ்சு. நமக்கு முன்னோருங்க காதில் கம்மல் போட்டுருந்தாங்க ஆம்பளைங்கெல்லாம். ஆமாம். பாதி மொட்டை அடிச்சுன்னு இருந்தாங்க இல்லை? ஆமாம். இப்போ முன்னோர் கும்பிட்டது சாமி கும்பிடணும். அதெல்லாம் வச்சு முனேஸ்வரம் கும்பிட்றதா இருந்தால் பிராந்தி வைக்கணும், சுட்டு வைக்கணும், பலி கொடுக்கணும், இதெல்லாம் வச்சு பண்ணணும். காட்டு ஏரியா இருந்தால் கருப்பு கோழி பலி கொடுக்கணும், ஊருக்கு வெளியே போய் கும்பிடணும், இதெல்லாம் பண்ணணும்ல. ஆனால் இதெல்லாம் பரம்பரையாக பண்ணுறோம். ஆனால் பரம்பரையாக மொட்டை அடிச்சது ஏன் எடுத்து விட்டுட்டோம்? கிராப் வெட்டின்னு தெரியிறோம். கம்மல் போட்டுருந்தாரு பரம்பரை, அதையும் விட்டுட்டோம். இப்போ நம்ம ஒரு அப்படியே ஜம்முன்னு வச்சுன்னு வரோம். இது அறியாத காலத்துல செய்தத கலியுகத்துல செய்யக்கூடாது. இப்ப நம்ம சந்ததிங்க செய்யக்கூடாது, தேவையற்றது. அது கடவுள்ன்றது உலகத்துல ஒரு பொருளுமா, அதை மீறி ஜாதியோ மதமோ கிடையாது. அதுக்கு ஆளுக்கு ஒரு மதம் பிடிச்சி போய் மதத்தை வகுத்துக்குன்னு என் கடவுள் உன் கடவுள்னு வச்சுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா தனி ஒரு முஸ்லீமுக்கு ஒரு கடவுள், கிறிஸ்துவனுக்கு ஒரு கடவுள், புத்தனுக்கு ஒரு கடவுள், இந்துக்கு ஒரு கடவுள், இந்துலேயே பெருமாளுக்கு ஒரு கடவுள், சிவனுக்கு ஒரு பக்தர், இப்படிலாம் கிடையாதுமா. இது மனுஷன் பண்ணிக்கின தவறு. மதங்கள் எதுக்காக துவக்கப்பட்டது ஆதியில்? உலகத்தில் இன்னைக்கு இருக்கிற எல்லா மதத்தை விட பழமையான மதம் இந்து மதம். புத்த மதம் 8000 வருஷமாவது புத்தர் வந்து. மகாபாரதம் வந்து 5400 வருஷமாச்சு. இயேசுநாதர் வந்து 2021 வருஷம் ஆச்சு. நபிகள் நாயகம் வந்து 1600 வருஷம் ஆச்சு. இப்போ இத்தனை மதங்கள் இருக்குது. இதுல யார் சொல்றது கடவுள்?
யார் சொல்றதா அது கடவுள்னுக்குதா? கடவுள்ன்றது உலகத்துல ஒண்ணுதான் இல்லையா? அப்போ அதை கும்பிடுறத விட்டு போட்டு காட்டேரியை கும்பிடுறேன், கன்னியை கும்பிடுறேன், முனேஸ்வரனை கும்பிடுறேன் அப்படின்னா இது அறியாம இல்லையாம்மா? அதான் பெரிய பயன்படுத்தி வைக்கிறாங்க. அந்த பயம் உனக்கு ஏன்? உனக்கு எதுக்குமா அந்த பயம்? பெரியவங்க உன் வயசுல ஜாக்கெட் போடாத இருந்தாங்க, நீ போடாத இருந்தான்னா போடாத இருக்கலாமே? முடியாது. ஏன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும். அப்போ கடவுளையும் அதுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும்ல. அதை மாத்திக்காதே. அவங்க பெரியவங்க சொன்னாங்க, ஒண்ணு உனக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் பெரியவங்க சொன்னாங்க, மற்றதெல்லாம் உனக்கு பிடிச்சதெல்லாம் செய்துக்கணும். அது எப்படிமா நியாயம்? பெரியவங்க அறியாமையில ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த பண்டிகை நாள்கள் வகுத்தத கடவுளுக்காக இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இந்த பண்டிகைக்கு வந்த இதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. மனுஷனுக்கு ஓய்வு கிடையாது. அப்போ இப்ப வேலை கிடையாது, அப்போ ஓய்வு கிடையாது. அந்த ஓய்வு இல்லாத காலத்துல இவன் ஓயாம உழைக்கிறான். அப்பன் தெரியல, அம்மா தெரியல, புள்ள தெரியல, அறிமுகமே இல்லாத வாழறானே. அப்ப இவனுக்கு ஒரு நாள் ஓய்வு வச்சாதான் ஏதாவது ஒரு காரணம் காட்டி இவன் குடும்பத்தோட இருப்பான், இவன் நல்ல சாப்பாடு சாப்பிடுவா அப்படின்றதுக்காக தான் இத்தனை பண்டிகையும் வகுத்தது. இந்த பண்டிகைகளுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. நல்லா முனேஸ்வரம் கும்பிட்டா நல்லா கறி மீனை போட்டு பலி போட்டு சாப்பிடலாம். கிருத்திகை வந்துச்சுன்னா வடை பாயசத்தோடு சாப்பிடலாம். பெருமாளுக்கு வந்துச்சுன்னா தழுவு போட்டு சாப்பிடலாம் தயிர் சாதத்தோட. இப்படி இந்த பண்டிகையை வகுத்ததே மனுஷன் வாய் உணவுக்கு தான்மா. இதை ரொம்ப அழகா சொல்லுவார். இப்போ என் உடம்பு இருக்குது, ஒரு பீடி நெருப்பு பட்டுறது என் உடம்புல, நான் எவ்வளவு துடிச்சு போறேன். ஆனா இன்னொரு உயிரை பிடிச்சி துடிக்க துடிக்க அறுக்குறேன்னு அது என்ன நியாயம்? அதை அறுத்து துண்டுனேன், அருவருப்பா இல்ல அது? அத ரொம்ப அழகா சொல்றார் பத்ரகிரி. மண் உயிரை கொன்று தின்று உழலாமல் தன்னுயிர் போல் நினைத்து தவ முடிப்பதே காலம். அந்த மாதிரி எல்லா உயிரையும் என் உயிர் மாதிரி நீ நினைச்சிட்டேன்னா நீ கடவுளுக்கு பாதிடான்றான். ஆனா மிருகம் தான் எல்லாத்தையும் ஒன்னு அடிச்சு சாப்பிடணும், அதுக்கு ஜீவன், அதுதான் பழப்பு. இப்ப கடல்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மீன், பெரிய மீன், பெரிய மீன், முன்னொரு பெரிய மீன் அப்படி சாப்பிட்டு தான் வாழும். காட்டுல பாத்தீங்கன்னா ஒரு மிருகத்தை ஒரு மிருகம் அடிச்சு தான் சாப்பிடும். அதுக்கு தான் அதுக்கு அறிவு இல்லை, அதுக்கு மனம் இல்லைன்னு வச்சுக்கிறோம். அதுங்கெல்லாம் எங்கன்னா வீடு கட்டின்னு வாழுதா? நம்ம வீடு கட்டின்னு வாழறோம், பொண்டாட்டி புள்ள குட்டி வச்சுக்கிறோம், மருமகம் வச்சுக்கிறோம், பேரம் பேச்சு, இவ்வளவு ஒரு குடும்பம்னு வச்சுக்கின்னு இந்த மாதிரி பாவ காரியத்தை பண்ணா அந்த பாவத்தை எப்ப போய் தீக்கிறது? தீக்க முடியுமா? பின்ன முனீஸ்வரன் வந்தா தீப்பாரு இத? அவர் நல்லா சாப்பிட்டு போயினா நல்ல மனுஷமா நீ என்ன கும்பிட்டுக்கினே போவார். முனேஸ்வரன் காட்டேரின்றது முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கணும். யாரோ என் பரம்பரையில இருந்தவங்க ஒரு நல்ல மனுஷன் செத்து போட்டான், கல்யாணம் காசி ஆகாது, அவன் தான் முனேஸ்வரன். யாரோ ஒருத்தர் என் பரம்பரையில இருந்தோ குழந்தை பிறக்க முடியாம பாதி குழந்தையாவும் பாதி சாவாவும் போயிட்டான், அவ தான் காட்டேரி. கல்யாணமே ஆகாத செத்து போனா அவ தான் கன்னி. இப்படி எவங்கயோ எவ்வளோ நடந்தது. உட்காருங்க. எங்கேயோ நடந்தத தலைமுறை தலைமுறையா எடுத்துன்னு வந்தா இது அறியாம இல்லையா? மற்றதெல்லாம் விட்டுடுறோம், இதை மட்டும் பிடிச்சி தெரியுமே. இப்படி பெரியவங்க செய்தெல்லாம் நீ செய்வியா? பெரியவங்க 1000 பேருக்கு வாரம் சோறு போட்டாங்க, நீ போடுவியா? வீட்டுல வர விருந்தாளிக்கே போட மாட்டேன்றிய. குண்டான தூக்கி டமால் இப்படி போடுற, குண்டான தூக்கி டமால் அப்படி போடுற, விருந்தாளி பார்த்த உடனே ரொம்ப ரப்பாக்குறாங்கன்னு போயிடுறானே. அதனால பெரியவங்க கதைக்கும் இன்னைய கால கதைக்கும் இன்னைய காலத்துக்கு எது உதவும் அதை செய்யுங்க. இந்த காட்டேரி முனேஸ்வரர்லாம் கற்பனை தான், நிஜம் கிடையாது. எவ செத்தாலும் பிறந்துதான் ஆகணும். பிறக்காம இங்க காட்டேரி முனேஸ்வரன் சுத்தி இருந்தா மனுஷனை விட காட்டேரி முனேஸ்வரன் ஊர்ல அதிகமா இருக்குமா? ஒரு மனுஷன் கூட உலக முடியாது, துண்ணுடும். அதனால அதெல்லாம் மறந்துட்டு ஊருக்கு நல்லது செய், உள்ளத்துக்கு சந்தோஷத்தை தேடிக்கும். கோவம் மனுஷனா பிறந்தா வருமா? மனுஷன் கோவம் வந்தாதான் மனுஷன். கோபம் வரலன்னா ஞானி, கோபம் வந்தாதான் மனுஷன் அஞ்ஞானி, கோபம் வரலன்னா ஞானி. அதனால கோபம் வரணும், உனக்கு வந்தாதானே நீ பொம்பள. ஆனா அந்த கோபத்தை குறைச்சிக்க பாரு. ஏன்னா எல்லா காலத்துக்கும் கோபம் உதவாது. உன் ஆதிக்கம் இருக்கிற வரைக்கும் கோபம் உதவும். உன் ஆதிக்கம் போய் உன் புள்ள ஆதிக்கம், உன் பொண்ணு ஆதிக்கம், உன் மருமவ ஆதிக்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, கோவப்பட்டு செவில் திருப்பிடுவாங்க. அதனால கோபத்தை குறைச்சிக்கோ. காயத்ரி ஆத்மானுக்கப்பா. சொல்லுமா.
கேள்வியோ பதிலோ ஒண்ணுமே இல்லப்பா. இந்த மாசம் எங்க 2 பேர் உயிரை காப்பாத்திருக்கீங்கப்பா நீங்க. நானும் என் பையன் 9ஆம் தேதி ஆக்சிடென்ட் ஆக வேண்டியது பெரிய ஒரு இதுல. சரி, உங்களுக்கு அன்னைக்கு சாயந்தரம் தான் ஃபோன் பண்ணேன். உங்களுக்கு எதுக்கோ காலையில இருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு இருந்தது. ஃபோன் பண்ணி பேசணும் உங்ககிட்ட. சரி, அதுக்கப்புறம் தான் நானும் ஒன்னும் வெளியில கிளம்பி போனேன். இந்த மாதிரி சொல்லிவிட்டு தான் என்ன பண்றாங்க, எங்க வீட்டுக்கார செத்துட்டாருங்க, என் புள்ள செத்து போட்டாருங்க, அவரை வந்து எழுப்பிட்டுன்னு வாங்க நின்னுறாங்க. செத்து போனவங்களை எழுப்புறத உயிரோட இருக்கிறவங்களை காப்பாத்துறது வேறு தானப்பா. அதனால எங்க பையன் சொன்னா இன்னைக்கு ஏதோ பெரிய இதாக வேண்டியதுதாம்மா இன்னைக்கு அப்படின்னு நான் சொன்னேன். இப்பதான்டா அவர்கிட்ட பேசிட்டு வந்தேன். கூட இருக்கிறாருமா, போய் அவன் அடிச்ச வண்டிக்கு அந்த ஆள் செத்துட்டு இருக்கணும், இல்லை நாங்கள் 2 பேரும் ஏதாவது அவுட் ஆயிட்டு இருக்கோம். அவ்வளோ ஃபாஸ்டா போய் அடிச்சான் வண்டியை. அந்த ஆளும் கரெக்டா அப்படியே நின்றுட்டாங்க. அடிச்ச அந்த வேகத்துல இவனு. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குதோ இல்லையோ தெரியாது எனக்கு. பல வீடியோக்கள்ல சொல்றேன், நமக்கு ஆபத்து எப்படி வருதுன்னு நம்ம அறிய முடியாது. அது எப்படி ஒன்னாலும் வரலாம். அந்த ஆபத்திலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது நமக்கும் தெரியாது. அது எப்படி ஒன்னாலும் நடக்கலாம். ஆனா இந்த பாடம் பண்றவங்களுக்கு எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும் அது அந்த ஆபத்துல இருந்து அழகா விலக்கி விட்டுடும். யாருமே பயப்படாதீங்க அப்படின்னுட்டு நான் பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கிறேன். ஏன்னா தண்ணியில உந்து சாவறான் தெரியுமா? எவனுமே தண்ணியில உந்தோன்னா நேரா போய் குணமாயிட மாட்டான். தண்ணி என்ன வந்து 3 வாட்டி அவனுக்கு வார்னிங் கொடுக்குது, தப்பிச்சுக்கோ தப்பிச்சுக்கோ தப்பிச்சுக்கோன்னு உள்ள போய் 3 வாட்டி வருவான். 4வது வாட்டி தான் உள்ள போயிடுவான். அது மாதிரி கடவுள் வழிபாடு நமக்கு பல அறிவுரைகளை கொடுக்குது, பல வாய்ப்புகளை கொடுக்குது. ஆனா நம்ம பயன்படுத்திக்கிறது கிடையாது. நிஜம் உண்மையான தெய்வீக பயணத்துல நீ பண்ணீன்னா உனக்கு எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும் அது அழகா உன்னை விலக்கி அதுல இருந்து காப்பாத்திட்டோம். இதை நான் பல வீடியோக்கள்ல சொல்லிக்கிறேன். ஏன் நம்ம பாலா இருக்கிறான், கார் எடுத்துக்கின்னு போறான். அந்த டிசிஎல் போகும்போது பயங்கரமான ஆக்சிடென்ட். இவன் வண்டியில மோத வேண்டியது இன்னொரு வண்டியில மோதி 2 வண்டிக்காரனும் செத்து போயிட்டான். ஆனா இவன் மோதத்துக்கு முன்னே நான் போன் பண்ணி நிக்கிறேன், அவனுக்கு ரிங் போய் நிக்குது அவனுக்கு. இது மாதிரி பல சம்பவங்கள் நடக்கும். ஆனால் இந்த காப்பாற்றப்படுறது நான் இல்லை, உன்னுடைய நம்பிக்கை. அது உன் நம்பிக்கை செயலா மாற்றது. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நான் தான் காப்பாத்தினேன், நான் தான். வெளிநாட்டுல கூட நிறைய பேர் அந்த போன் பண்ணுவாங்க, சாமி எப்படிப்பட்ட ஆபத்தும் எங்களுக்கு விலகி போச்சு, நீங்க தான் காப்பாத்தினீங்க. நான் யாரையுமே காப்பாத்ததில்லை, நான் யாரையுமே போதில்லை, எல்லாமே அவனாவே இருக்கிறான். நான் அவனை நம்பி இருக்கிறவன், நீங்க என்ன நம்பி இருக்கிறவங்க. நான் கடவுள்கிட்ட சொல்றது அதுதான், எனக்கு இது வேணும் அது வேணும். நான் எப்பவுமே கடவுள், சின்ன வயசுல இருந்தே கடவுள்கிட்ட எல்லாம் கேட்டதே இல்லை. கடவுள்கிட்ட கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை அது மட்டும்தான், வேற சொத்து சுகம் எதுவும் எனக்கு சொந்தம் இல்லை, எல்லாம் உனக்கே சொந்தம். ஆனா என்னை தேடி வரவங்க, என்ன நம்பி வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அது என்ன சாரும். அவங்கள வராத காப்பாத்து சாமின்னு தான் நான் கடவுள்கிட்ட கோரிக்கை. எங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு நீங்க உணருதா இல்ல அது எங்களுக்கு வந்து இதாகுதா? உங்களுக்கு உணர்றதுதான் அம்மா, எனக்கு உணர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க எங்களுக்கு உணர்த்துறீங்களா இப்படி ஆபத்து வருது? நான் உணர்த்தலமா, திருப்பி என் மேல வைக்க கூடாது. இறைவன் உணர்த்துறான், நீ ஜாக்கிரதையாயிரு. வாழ்க்கையில எதை செய்தாலும் சிந்திச்சு செய். தோதாவன் தான். ஏ பாலா, ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு? போயிட வேண்டியதவன். ஏன் சொல்றேன்னா, இந்த பாடத்தினுடைய வலிமை அப்படிப்பட்டது. எப்படிப்பட்ட ஆபத்துல இருந்து உன்னை தள்ளிடும் அப்படி வெளியே. சரி, அந்த டைம்ல எங்களுக்கு இறைவன் ஞாபகம் தானே வரணும். உங்க ஞாபகம் எப்படி வரும்? இறைவனுடைய ஞாபகம் தானே வரணும். நம்ம கிட்ட அந்த அம்மா சமையல் செய்யறாங்க தெரியுமா? ஜூஸ் எல்லாம் அந்த அம்மாவும் அவங்க வீட்டுக்காரும் பத்திரிக்கை வைக்கிறதுக்கு போறாங்க. அந்த அம்மா பொண்ணுனுடைய நிச்சயதார்த்த பத்திரிக்கை வைக்க போறாங்க வெள்ளிக்கிழமை. அப்ப என்கிட்ட சொல்றாங்க, சாமி நான் பத்திரிக்கை வைக்க போறேன்ட்டு. எனக்கு என்ன தோணுச்சோ தெரியல. நான் சொன்னேன், இன்னைக்கு போகாதீங்க, நாளைக்கு போங்கம்மா அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன பண்ணாங்க, சரி சரின்னு என்கிட்ட தலையாட்டிட்டு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் கிளம்பிட்டாங்க. எங்க கிளம்பிட்டாங்க? ஐநாவரத்துல இருந்து திருமல் வாயில் வர்றாங்க. அவங்க அண்ணன் வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க. பத்திரிக்கையும் வச்சாச்சு. ரிட்டர்ன் போகும்போது 100 அடி ரோட்ல எத்தனை பைக்கார அடிச்சான். இந்த அம்மா பின்னாடி இந்த விழுந்து அப்படியே போய் பிளாட்பாரம் கல்லுல தலை இடிச்சுக்கின்னு நின்று போச்சு.
இங்க இருந்த பல்லெல்லாம் உடைஞ்சு குத்தி இந்த உதட்டுக்கு மேல வந்துச்சு. இப்போ அவங்க கத்த வேண்டிய குரல் என்ன? கடவுளேன்னு கத்தணும், இல்ல அவங்க அம்மா அப்பாவை கூப்பிடணும், இல்ல கூட கணவர்கள் அடைய கனவானாவது கூப்பிடணும். இல்ல லட்சுமிக்கு சிரிப்பாக இந்த பைத்தியக்காரன் என்ன அப்படி கத்திங்க. இப்ப யாரும் இல்லன்னா இப்ப நாங்க உங்களை தானே கூப்பிடுறோம். அப்போ அந்த அம்மா என்ன சொல்லுது? அப்பா என்ன காப்பாத்துப்பா. எல்லாரையும் மறந்துடுச்சு. உடனே எனக்கு 10:30 மணிக்கு போன் வருது, இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துக்கிறாங்க. எங்க சின்ன பையனை கூப்பிட்டு 10,000 ரூபாய் கையில கொடுத்து, அவங்க ஆக்சிடென்ட் ஆகிக்குது, கையில காசுக்குதோ இல்லையோ இதை எடுத்து போய் முதல்ல கொடு, நான் காலையில வரேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவன் எடுத்து போய் கொடுத்து காலையில நான் போனேன், கொஞ்சம் விபதி எல்லாம் எடுத்துன்னு போனேன். அது என்ன சொல்லுது? என் பொண்ணு நிச்சயதார்த்தம் அன்னைக்கு டாக்டர்லாம் இடுப்பு உடஞ்சு போச்சு, ஆபரேஷன் பண்ணணும்ன்றான், பல்லெல்லாம் உடஞ்சி மேல வந்துடுச்சு, நான் எப்படி என் பொண்ணு நிச்சயதார்த்தத்தில் உட்காருதுன்னு. நியாயமான கேள்வி தானே? அப்ப நான் என்ன சொல்றது? என்னமா சொல்லணும்? சொன்னா தானேம்மா தெரியும் எனக்கு. நீங்க என்னப்பா சொல்றீங்க? நீங்க சொல்றதுதான் நான் சொன்னேன், நீ பயப்படாத, உன் பொண்ணு நிச்சயதார்த்தத்தில் நீ இருப்ப அப்படின்னு. அதே மாதிரி ஆபரேஷன்லாம் வேணான்னு. அதே மாதிரி பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு பெல்ட் மட்டும் போட்டாங்க. பொண்ணு நிச்சயதார்த்தத்தில் உட்காந்து நான் தான் நிச்சயதார்த்தத்தில் முன்னென்னு செய்தேன். அந்த மாதிரி நிகழ்வுகள் அவங்களுக்கு நினைவு யாரு மேல வரும்? ஒண்ணு குரு மேல வரும், இல்ல கடவுள் மேல வரும், இல்ல அப்பா அம்மா மேல வரும். ஆனா அப்பா அம்மாவே குறிப்பிட்ட காலம் போனா பிள்ளைங்க மறந்துடுவாங்க. கடவுளை சில ஆபத்தான நேரத்தில் கடவுள் ஞாபகம் வராது, குரு இல்லைன்னா கடவுள் ஞாபகம் வரும். அப்ப குரு இருக்கும்போது குருவனுடைய ஞாபகம் மட்டும்தான் வரும். திருமூலர் ரொம்ப அழகா சொல்லுவாரு, குருன்றவன் யாருன்னு தெரியுமாடா உங்களுக்கு? குருன்றவன் ஒரு மனிதன் நினைச்சுன்னுக்கிறீங்க நீங்க. குருன்றவன் கடவுள் மனித வேஷம் போட்டுன்னு வந்து உட்காந்து உங்களுக்கு அறிவுரை சொல்லிங்கிறான். யார் ஒருத்தன் குருவை கடவுளா ஏத்துக்கிறோன்னா அவன் ஆபத்துல இருந்து வெளியே வருவான். யார் ஒருத்தன் குருவை ஏத்துக்கொள்ளி அவனுக்கு வர ஆபத்து வந்துடும் அப்படின்னு திருமூலர் சொல்றாருமா. இல்ல நீ எப்படி எடுத்துக்கிறியோ எடுத்துக்குமா. நீங்க சொல்றதுதான்ப்பா நாங்க எடுத்துக்க முடியும். நீங்க சொல்றதுதான்ப்பா, அதுதான்ப்பா உண்மை. இப்போ நீங்க எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, உங்க மூச்சு நீங்க உங்க மூச்சிலே தான் நீங்க கவனத்தை செலுத்துங்க. நாங்க வேலை செய்யும் போதோ சாப்பிடும் போதோ எப்பயுமே நீங்க தான் ஞாபகத்துல இருக்கீங்க. அப்ப நாங்க எப்படி எங்க மூச்சே நீங்க தானே. அதுதான் போலீஸ்கார் வர்றாரு இல்ல சேலத்துல இருந்து, என்னது கவிதாவா? கவிதா இல்ல சங்கீதா. சங்கீதா சொல்லிச்சு, அப்பா நாங்க இந்த பௌர்ணமிக்கு வந்துடுறோம், பிரிஞ்சிடுறோம்பா, அது ரொம்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்குதுப்பா, உங்க கூடவே பயணம் பண்ணா நல்லா இருக்கும்பா. நான் சொன்னேன், பிரியிற மாதிரி இருக்குமா, நான் என்னுடைய சீடர்களை விட்டு பிரிஞ்சதே கிடையாது, ஒவ்வொரு சீடருக்குள்ளவும் நான் இருப்பேம்மா அப்படின்னு. அந்த இருக்கு